நான் உன் கூட தானே இருக்கேன். தைரியமாயிரு, தைரியமாயிரு. நமது மரபு மார்க்கத்தில் ஏன் இறந்தவர்களை பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடாது? வணக்கம். குலதெய்வம் சிறந்த கேள்வி. நம்ம பார்ப்போம், நம்ம காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கு இருக்கும், அங்கே ஒரு மஞ்சள் தடவி இருப்பாங்க, குங்குமம் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே காமாட்சி விளக்கு வச்சுருப்பாங்க. அது அம்மன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சைவமாக படையலிடுவாங்க. இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம். அதே மாதிரி இறந்தவர்கள் படகுகளை வச்சு இல்லை இறந்தவங்களோட அடையாளங்களை வச்சு அவங்களுக்கு படையல் போடுவாங்க. அதில் கவுச்சி எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இறந்தவர்களுக்கு படைக்கும் போது கவுச்சி சேர்த்திருப்பாங்க, அம்மனுக்கு படைக்கும் போது கவுச்சி சேர்க்க மாட்டாங்க. இப்படி ரெண்டு மாதிரியான. அப்ப எந்த இடத்துல இது வேறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மனுங்கிற அந்த வழிபாடு அது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கும். ஒளியோட ஒளியா இருக்கும், காற்றோட காற்றா இருக்கும், பஞ்சபூதங்களை மையப்படுத்தி இருக்கும் இந்த ஐயா வழிபாடு, அம்மா வழிபாடுன்றது. ஆனா இறந்த முன்னோர்களுடைய வழிபாடு அப்படி ஆனது இல்லை. அது மறுபடியும் அந்த ஆன்மா பிறவி எடுக்கும். அது பிறவி எடுத்து பிறவி கடன் தீர்க்கிற வரைக்கும் இந்த பிறவி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஆசா பசங்களுக்கு உட்பட்டது. அது எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு தண்ணி வைப்பாங்களான்னு கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்ப அதனால அதுக்கு பிடிச்ச மாதிரியான அது ஏற்கனவே உண்டு கழிச்ச உணவுகளை திருப்பி அதுக்கு படையலிட்டு அதை சந்தோஷப்படுத்துறது, அதை மகிழ்ச்சிப்படுத்துறது, அதை சாந்தப்படுத்துறது. சாந்தப்படுத்துறது எதுக்கு? மறுபடியும் அந்த குடும்பத்துல அது வாரிசா பிறக்கும் அப்படிங்கிறது. அந்த இடத்துலதான் தமிழர்கள் இப்ப இந்த பாபாவெல்லாம் இருக்காங்க. சில பாபான்னு சொல்லிக்கிட்டு சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு புதைச்சி இருக்கிற முறைகள்லாம் நம்ம பாக்குறோம். அவங்க இறந்து போய் அவங்க படுக்க வச்சு புதைச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நம்ம தமிழர்கள் பூஜை அறையில வைக்க மாட்டாங்க. இப்போ குறிப்பா புட்டபர்த்தி பாபா, சிறுடி பாபா, இவங்கெல்லாம் இறந்து போனவங்க. அதனால அவங்கள பூஜை அறையில தமிழர்கள் வைக்க மாட்டாங்க. மதத்துல உள்ளவங்க வச்சுக்குவாங்க. மதம் சார்ந்து இயங்குறாங்கள அவங்க சில பேர் வச்சுக்குவாங்க. அதுக்கும் நம்ம குலதெய்வம் கும்பிட்றவங்களுக்கும் பொருந்தாது. குலதெய்வம் கும்பிட்றவங்க ஒரு காலம் அதை பூஜை ரூம்ல அந்த அம்மாவுக்கு, அந்த குலதெய்வங்கிற அம்மாவுக்கு தொந்தரவா கொண்ட இறந்து போனவங்க படத்தை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க சீவ சமாதி ஆகல, அவங்க பிறவி கடன் தீக்கல, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு அவங்க இயங்கல. அதனால அவங்களுடைய படங்களை சிலைகளையோ போட்டோக்களையோ படங்களை அங்க வச்சு பூஜை அறையில வணங்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த சிறுடி பாபா, புட்டபர்த்தி பாபா எல்லாம் பூஜை அறைகளை வரமாட்டாங்க குலதெய்வம் கும்பிடுறவங்க வீடுகள்ல. மற்ற மத சார்ந்தவங்க வீடுகள்ல இருப்பாங்க. அதை பத்தி நம்ம பேச வரல. ஏன் அப்படின்னா இதோட இறந்தவங்களோட நிலைப்பாடு வேற, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு ஒளியா இருக்கிறவங்களோட நிலைப்பாடு வேற. அதனாலதான் பூஜை அறைகளை ரெண்டா நம்ம பராமரிப்போம். எல்லாரும் குடும்பங்களையும் இது உண்டு. தமிழர் குடும்பங்கள்ல எல்லார் குடும்பங்களையும் தனித்தனியா தான் படையல். அதுக்கு காரணம் இது பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது, அது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம்.